எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு திட்டமிடப்பட்ட அழைப்பு என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் அம்பேத்கர் குறித்த அந்த சர்ச்சை என்பது இரண்டு அவைகளிலும் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு கருத்து அம்பேத்கரை பெருமைப்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுமே தற்போது முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எந்த விவாதங்களும் நடைபெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், அதே போல திமுக உள்ளிட்ட மற்ற அனைத்து கட்சியினுடைய அந்த எம்பிக்களும் அவர்கள் கூட்டணி கட்சியினர் மொத்தமாக வெளியிலே நின்று அம்பேத்கருடைய உருவப்படத்தை வைத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதே நிலை நீடித்தால் தொடர்ச்சியாக அவைகளை நடத்த முடியாது. எனவே ஒரு சுமூகமான சூழலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி, அதாவது இரண்டு எதிர்க்கட்சிகளுடைய அந்த தலைவரையும் அழைத்து, அதாவது ராகுல் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே இருவரையுமே அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை செய்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இந்த சந்திப்பின் போது அமித்ஷா அவர்களும் உடனிருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. 4 பேரும் சேர்ந்து இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.